Hi friends, welcome to Preetha Samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 4:45க்கு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி செல்ஃபு கீழேயும் வந்து குட்டியாக வந்து குழந்தை வந்து இது போட்டாச்சு. அப்புறம் ஊர்லேயெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது இது எல்லாமும் தான் நான் டெய்லியுமே பண்ணுவேன். ஸோ 2 days ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றிட்டு பூ வந்து மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாமி கும்பிடும்போது எப்பயுமே சாமி பாட்டு போட்டுட்டு கும்பிடுவேன். ஸோ கவியெல்லாம் படிச்சுட்டு இருக்கனால வந்து டிவி ஆன் பண்ணலை. இந்த மாதிரி தான் சாமியெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு உருளையும் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் மெனு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ராஜ்மா நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு வந்து கிரேவி பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ சூடான சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் ராஜ்மாவில் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் அதே போல் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் வேறு லெவலாக இருந்ததுங்க. நான் மோஸ்ட்லி வந்து இது வந்து நான்வெஜ் கிரேவி மாதிரி செய்வாங்க அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பர்பிள் கலர் வந்து முட்டைக்கோஸ் கிடச்சிது, அதில் வந்து பொரியல் வச்சுருக்கேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பணியாரம், அப்புறம் வந்து குருமா காரசாரமான ஒரு குருமா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ குட்டீஸ்க்கு அப்படியே வந்து எல்லாம் சாப்பிட வச்சுட்டு சைடில் வந்து எல்லாம் பேக்கிங்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. குட்டீஸ் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முலாம்பழ கொடிங்க. ரொம்ப ரொம்ப குட்டி கொடி தான், ஆனால் அதில் வந்து காய் விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. ஸோ பறிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்து வந்திருக்கு. 2-3 வந்து இடத்துல வந்து காய் விட்டுருக்கு. இருங்க காமிக்கிறேன். செடியே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதோ இங்கே ஒரு காய் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இருங்க இந்த சைடு விட்டுருக்கு. பூவெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே விட்டுருக்கு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் விட்டுருக்கு. அதே போல் இங்கே விட்டுருக்கு, ஆனால் வந்து இது பழுக்கிற மாதிரி இருக்குது, அதனால் வளராது. ஸோ கொடியே இந்த அளவுக்கு தான். இது எப்படி வளர்ந்தது அப்படின்னா நான் மோஸ்ட்லி இந்த கோசாப்பழம் தோல் அதே போல் முலாம்பழத்தோலை கட் பண்ணி போடுவோம். அதுலேருந்து ஏதோ விதை வந்து சப்போஸ் போயிடும் இல்லைங்களா மண்ணில், அதில் வந்து கிளறி விடும் போது வந்தது தாங்க இந்த கொடியே. அப்புறம் இங்கே பிரண்டை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நித்திய கல்யாணி வந்து வச்சுருக்கேன். இருங்க காமிக்கிறேன். ஸோ அழகாக பிங்க் கலரில் வந்து பூ விட்டுருக்கு, 2 பூ விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சாமந்தி. இது சாமந்தி பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சாலும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். இந்த தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா லைன் கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை, அப்புறம் பசலைக்கீரை, நெல்லிக்காய் அதெல்லாம் இருக்குது. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா வாடாமல்லி பாருங்கள் குட்டியாக வந்து அழகாக பூ விட்டுருக்கு. பிங்க் கலர் குட்டியாக தெரியுதுங்களா, அதுதான் அது. பெருசாகட்டும் காமிக்கிறேன். அந்த 2 செடி பார்த்திங்கன்னா மேரிகோல்டுன்னு சொல்லிங்கன்னா அந்த வகையான சாமந்தி. இங்கே பாருங்கள் நெல்லிக்காயெலாம் கூட வளருது. அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயத்தாள் வந்துட்டுருக்கு. அப்புறம் கொடி பசலை எல்லாமே இதில் வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை போட்டால் அதுலேருந்து குட்டியாக அழகாக க்யூட்டாக வந்திருக்கு. வெந்தயக்கீரையும் வளர்ந்துட்டுருக்கு. மஞ்சள் சாமந்திலாம் சீசன் முடிஞ்சாலும் எல்லாம் காய ஆரம்பிக்குது, நல்லா ட்ரிம் பண்ணி விடணுங்க. அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை ப்ளஸ் வந்து ஒயிட் கலர் சாமந்தி செடி வந்துட்டுருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன செடி வச்சுருக்குன்னு காமிக்கிறேன் இருங்க. இங்கே வந்து தக்காளி இதுவுமே விதை வந்து நம்ம போடுவோம் இல்லைங்களா யூஸ் பண்ணிவிட்டு, அந்த விதையில் வந்தது தான். அப்புறம் வந்து கத்தாழை, அதுலேயே வந்து வெந்தயக்கீரை கொஞ்சம் போட்டிருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து எப்பயுமே ஒரு தொட்டியில் வந்து தயார் பண்ணிகிட்ருப்பேன். இதுவும் ஒரு கத்தாழை. இது பார்த்திங்க அப்படின்னா என்ன விதைன்னு தெரியல, கத்திரிக்காவா சுண்டைக்காவான்னு தெரியல. இது வந்து வல்லாரக்கீரை. அப்புறம் இங்கே வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் பெரிய செடியெலாம் வச்சுருக்கேன். என்னென்னா செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மருதாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். நல்லா அழகாக துளுத்துருக்கு பாருங்கள். இதோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா துளசி செடி வச்சுருக்கேன், அதுவுமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இது வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ராமர் பானக்கொடி அப்புறம் ஜாதிமல்லி கொடியெலாம் இருக்குது. செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ஷார்ட்ஸ் எடுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மெனுக்காக ஷார்ட்ஸ் எடுப்பேன். அதுக்காக வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு வீடியோவில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானும் அவர் வந்து சாங்ஸ் கேட்டு சாப்பிட்டு முடித்தோம். மேக்ஸிமம் 8:30 8:45க்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம். ராஜ்மா கிரேவி வந்து சூப்பராக இருந்ததுங்க. இன்னொரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து மார்க்கெட் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து கருவேப்பிலை
கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து என்னால் பேக்கிங் பண்ண முடியல. ஏன்னா 7:30 ஆயிடுச்சு. காய்கறி மட்டும் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே பண்ணுவேன். அன்றைக்கும் டைமில் அதனால் ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதே போல் முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாமும் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா முத்தாத ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog அண்ட் சமையலோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர், ஹாப்பி ஃப்ரைடே.